இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப விஜய் அவர்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய காவல்துறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் விதிக்கல? ஏன்னா இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அங்க அவர் நின்று பேசக்கூடிய அத்தனை இடங்களும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் போக வர இருக்கக்கூடிய இடம் தான். மிகுந்த முக்கியமான இடங்கள், இதுவும் சந்துல எல்லாம் கூட கிடையாது, மெயினான ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்று பேசுறாரு. அப்பெல்லாம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாது, அப்பெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசல்ல சிக்க மாட்டாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ ஏதோ ஒரு சின்ன 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 கிளை அமைப்புகள் இருக்கவங்க கூட மிகுந்த தாராளமாக எந்த இடத்துலயும் ஒரு கூட்டம் நடத்திக்க முடியுது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திக்க முடியுது, பதாகைகள் வைக்க முடியுது, அதாவது ஃப்ளெக்ஸ் வைக்க முடியுது, கொடி எத்தனை கொடி வேணா ஊட முடியுது. ஆனா இந்த 2 கட்சிகளை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுவதில்லை.